ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு மூவி தாங்க பார்க்க போறோம். வாங்க மூவிக்குள்ள போயிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெறைய பசங்க வந்து சேர்ந்து நின்னுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன போட்டு அடிக்கிறதுக்காக தான். இப்போ அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளோட ஹீரோன்னே வச்சுக்கலாம். அந்த பையனும் வந்து நிற்கிறாரு. என்ன அடிக்கிறதுக்கு எல்லாம் வந்திருக்கீங்கன்னு தெரியும். வாங்கடா பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மோதி பார்த்தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் கத்த, அவரும் கத்த 2 பேரும் அப்படியே ஓடி வந்துட்டே இருக்காங்க. இதே சீனை இங்க கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பையன் வந்துட்டு ஏதோ ஒரு இத எடுத்து திருடிட்டு அங்கருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அவன் ஓட ஆரம்பிக்கவும் எல்லாருமே அவன திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவன் யார் காட்டுறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் சில இந்த மாதிரி அதாவது நாட்டி வேலை ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே செஞ்சு முடிச்சுட்டாங்களா, இப்ப இந்த 3 பேரையும் தனித்தனியா காட்டியாச்சு. அதாவது ஹீரோவ அடிக்க வந்து ஹீரோவும் அந்த மாதிரி எல்லாரையும் போட்டு அடிச்சிருப்பாரு. இங்க இன்னொரு பையன் திருட்டுட்டே வந்து மாட்டிக்குவான். இந்த பொண்ணும் வந்துட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்து வந்து மாட்டிக்கும். இப்போ எல்லாரையுமே கூட்டிட்டு எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு போட்ல தான் போறாங்க. போட்டா, கப்பலா அப்படின்னு அந்த மாதிரி அங்க போறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடல் தாண்டி தூரமா ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தப்பு பண்றாங்கல்ல, சீர்திருத்த பள்ளின்னு சொல்லலாம். அது ஜெயில்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வயசுல இருக்கவங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்னா, அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 3 மாசத்துக்கு வெளிய வரவே கூடாது. அங்கருந்து அதாவது படிக்கவும் செய்யணும். அதே சமயத்துல டிசிப்ளினும் கத்துக்கணும். அந்த மாதிரி இடத்துக்கு தான் இவங்க 3 பேர இப்ப கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்லாம் இருக்காது. ஒரு 20 பசங்க, 30 பசங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதில தான் இவங்க 3 பேரும் இப்போ போய் சேர போறாங்க. இவங்கலாம் வராங்க அப்படின்னு சொல்றத விட, இவங்கலாம் கூட்டிட்டு வராங்க. வாண்டட் இப்போ வந்து வலுக்கட்டாயமா அவங்களலாம் அங்க தான் போட்டு ஆகணும். அவங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணதுனால அப்ப தான் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோயின் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வர வழியில அந்த போட்லயே வந்து ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கும். என்ன தைரியம் இருந்தா நம்மளலாம் இங்க புடிச்சிட்டு வராங்க. அது என்ன எந்த தைரியம் இருந்தா புடிச்சிட்டு வராங்க. இது வந்து இங்க இந்த ஸ்கூல்லலாம் போட்டா நம்ம திருந்திருவேனா? அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு அந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த திருடிட்டு ஓடி வந்தான்ல அந்த பையன் கிட்ட தான் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க இவன பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த திருட்டு பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இந்த ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, "எனக்கு தெரியாது. அவனும் ஒருத்தனா தான் இருக்கான். நம்ம 3 பேர தான் இந்த தடவ புடிச்சிட்டு வந்திருக்காங்க." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லவும், "அவன பத்தி விஷயம் தெரியுமா? அவன் ஒரு ஆளா இருந்து 20 பேர் அடிச்சானா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். "எது? ஒரு ஆளா இருந்துட்டு 20 பேர் அடிச்சானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆச்சரியமா பார்ப்பாங்க. சரி இதுக்கே அவன்கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவன்ட்ட பேச வருவாங்க. ஆனா அந்த பையன் சுத்தமா கண்டுக்கவே மாட்டான். அதே பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. அது ஒரு தீவு மாரி இருக்கு. அந்த தீவுல பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அங்க வந்துட்டு ஒருத்தர் வந்திருப்பார்ல பிரின்சிபல்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூனைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும். அதனால ஒரு பூனைய ஒண்ணு வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப கூட இவர் வந்து பேசுறாரு ஒரு சோல்ஜர் வந்து சொல்வாரு, "சார் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 3 ஸ்டூடண்ட் வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "சரி, சரி அவங்களலாம் கூட்டிட்டு வா. அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ்லாம் எங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, இந்த ஃபைல்ல எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃபைல குடுப்பாரு. ஒரு பக்கம் இத பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் பூனைக்கு சாப்பாடு வச்சு அத தடவி குடுத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இவங்க கூட்டிட்டு வராங்க. அதுக்குள்ள இவர் அந்த ஃபைலையும் பார்க்குறாரு. அந்த பொண்ணுகிட்ட இப்ப என்ன பேசுறாருன்னா, "என்னம்மா உன்னையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்களா? உங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய ஆளாச்சே. இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளிய போற வழிய பாரும்மா. முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா உங்க அப்பா பெரிய ஆளு அப்படின்றதுனால தான் சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அடுத்து அந்த பசங்க கிட்ட பேர் வந்து இந்த திருட்டு பையன் இருக்கான்ல, அவர்கிட்ட பேச்சு குடுக்குறாரு. பேச்சு குடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, "இந்த மாதிரிலாம் திருடுறது கொல்றது இருக்கும்போது, உனக்கெல்லாம் அந்த 3 மாசத்துல எப்படி உன்ன மாத்தணுன்றது எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேசிறாரு. அடுத்து இப்ப ஹீரோ கிட்ட வராரு. ஹீரோ கிட்ட பேசும்போது, "என்னப்பா?" அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ரொம்ப திமிராவே பேசுற மாரி தானே இருக்கு. யார்ட்டயும் கண்டுக்க மாட்டேங்கிறார்ல. இவர்ட்டயும் அந்த மாரி பேசும்போது, "இங்க நான் தான் எல்லாமே. என்கிட்டலாம் இங்க திமிரு வேல வச்சுக்காத. நல்லபடியா 3 மாசம் இருந்தீன்னா ஊர் போய் சேருவ. இல்லன்னா பார்த்துக்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட பேசுவாரு. பேசிட்டு, "நீங்க 2 பேரும் வெளிய வெயிட் பண்ணுங்க. நான் ஹீரோயின்ட்ட தனியா பேசுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் வந்து அவங்க 2 பேரும் வெளிய நிக்க சொல்லிடுவாரு. இப்படி என்ன இவர் ஹீரோயின் கிட்ட பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, உங்க அப்பாவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப பெரிய பணக்காரரு. நீ என்ன பண்றன்னா, எல்லாருக்கும் 3 மாசம் அவங்க திருந்துறதுக்காக. ஆனா உனக்கு அப்படிலாம் கிடையாது. உனக்கு ஒரே 1 வாரம் தான். உன்ன புடிச்சிட்டு வந்துட்டாங்கன்றதுக்காக 1 வாரம் வேணா நீங்க இருந்துக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு சிறப்பு சலுகைகள்லாம் அதிகமாவே வழங்கப்படும். 1 வாரத்துல உன்ன நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். அதாவது 1 வாரத்துல நீ திருந்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் சைன் பண்ணி குடுத்தாலே போதும்ல. நான் அந்த மாரி சைன் பண்ணி குடுத்துர்றேன். நீ வந்து உனக்கு இங்க வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நீ என்னோட சிஸ்டம் இருக்குல்ல, அதெல்லாம் வேணும்னா நீ யூஸ் பண்ணிக்க. இப்ப எதுக்காக இதெல்லாம் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ வெளிய போனீன்னா, உங்க அப்பா கிட்ட எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுமா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாரி இந்த பொண்ணுகிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஆள் ஒருத்தர் இருக்கார்ல, அவரு வேக வேகமா ஓடி வருவாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "சார் அந்த பைத்தியக்கார பன்னி ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து திரும்ப வந்துருச்சு. அது வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, இப்ப நீங்க ஆசையா வளர்த்த பூனைய தின்னுடுச்சுன்னோன." "எது பூனைய தின்னுடுச்சா? அது இங்க தானே இருந்துச்சு. இப்ப தானே அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன்னு." சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் இருக்கார்ல, அவர் வந்து பூனைய தேடுவாரு. பூனை இங்க இருக்காது. அச்சச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இப்ப அவர் கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுருவாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு டீச்சர் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இது வந்துட்டு சாதாரண ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்கள மாரி ரவுடி பசங்களலாம் போட்டு அவங்களலாம் திருத்துறதுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஸ்கூலு. இங்கேயும் வந்துட்டு நீங்க அங்க பண்ண மாரி பண்ணிட்டு இருக்கலாம்னு மட்டும் கனவு காண்டுட்டு இருக்காதீங்க. இங்க நீங்க எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்கீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் நீங்க வெளிய போக முடியும். அதனால கொஞ்சம் வாலெல்லாம் சுருட்டி வச்சுட்டு இருக்க பழகுங்க." அப்படின்ற மாரிலாம் கண்டபடி திட்டுவாரு. மட்டும் இல்லாம இங்க சிலதுக்குன்னு மட்டும் கிடையாது. எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்கு. இத்தன மணிக்கு தான் எந்திரிக்கணும், இத்தன மணிக்கு தூங்கணும், 9 மணிக்குள்ள எல்லாரும் தூங்க போயிரணும், 5 மணிக்கெல்லாம் காலையில எழுப்புவோம். ரொம்ப ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சண்டை அந்த மாரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இப்படின்னு
எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு நீங்கள் தேவையில்லாம வேறு ஏதாவது திங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அதாவது எங்களுக்கு தெரியாமல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஃபோன் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை இப்போவே எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்களாம் கண்டுபிடிச்சோன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இங்கே பூனையை துரத்திட்டு வந்தாங்களா பிரின்சிபலும் கூட கொஞ்சம் ஆளுங்களும் அவங்கெல்லாம் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு. ஏன்னா சுற்றி தீவு தானே, அங்கே காட்டுக்குள்ளே நின்றுட்டு எங்கே அந்த பூனை எங்கே தூக்கிட்டு போச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், அதுவும் அந்த புதர் மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே தான் அது தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, குடியா அந்த கண்ணை எதுக்கியா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அதை பிடிங்கிட்டு டமால் அவர் படுக்க சுட்டுட்டு இருக்காரு. சுடும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏதோ ஒன்று ஜம்ப் பண்ணி ஓடுற மாதிரி தெரியுது. ஆனால் என்ன அப்படின்றத இவங்களால சரியாக பார்க்க முடியல. அதோட இங்கே வந்துட்டு இப்போ புதுசாக வந்தாங்கல்ல இந்த 3 பேரும் வந்துட்டு இப்போ ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா இப்போ புதுசாக வந்திருக்காங்க, பழைய ஸ்டூடெண்ட்ஸோட இன்னும் மிங்கிள் ஆக முடியல. ஸோ வரும்போது 3 பேர் வந்ததுனால சரி சாப்பிட்ற டைம் வந்து தான் எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த திருட்டு பையர்கள் அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, உன்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு அந்த பிரின்சிபல் ஏதோ ரகசியெல்லாம் பேசுகிறாரு, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அந்த அளவுக்கு உங்கள் அப்பா வந்து பெரிய ஆளா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அப்பாவா ஏழைங்களோட வயிற்ற சுரண்டான், அவங்களோட வாழ்க்கையை சுரண்டான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா பேரை சொன்னாலே திட்டுவாங்க, கோவப்படுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காது. வந்துட்டு பூனையை தேடிட்டு இருந்தாருல, அவருக்கு வந்து பூனை கிடச்சிருச்சு, ஆனால் உயிரோட தான் கிடைக்கல. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிடறாரு. அதை வளர்த்தவங்களுக்கு தானே தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவர் வந்து அழறாரு. அதை வந்துட்டு 4 பேர் கூட வேற சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. இவர் அழுகையை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது என்ன தைரியம் இருந்தால் இது மாதிரி உன்னை பண்ணியிருக்கோம், அதை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னோட இழப்புக்கு அதை நான் கண்டிப்பாக பழி வாங்கியே தீருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பெனாத்திக்கிட்டே இருக்காரு. அழுதுகிட்டேவும் இருக்காரு. அதுக்கு இறுதி சடங்கெலாம் வேறு செஞ்சுட்டு இருக்காரு. இவர் கூட இப்போ நின்றுட்டு இருக்கோம், நம்மளும் அழுதாதான் இப்போ இந்த ஆள் நம்மளும் விடுவாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 4 பேரும் இவருக்காகவே அழுகிற மாதிரி நடிச்சுட்டு வேற இருப்பாங்க. ஸ்கூல் இருக்கிறதுனால ஏதாவது அவசர தேவைக்கு வந்து வெளியே போகிறவங்கன்னா அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் மட்டும் தான் வெளியே போகிற மாதிரி இருக்குது, வேறு யாரும் வெளியே போக முடியாதுல்ல. அப்படி ஒரு நாள் ஒரு தேவைக்காக அவர் அங்கேருந்து வெளியே வராருன்னா என்ன அந்த தீவுக்குள்ளேயே ஏதோ ஒரு வேலை விஷயமா இல்லை ஏதோ திங்ஸ் வாங்குறதுக்காக வர மாதிரி ஒருத்தர் கிளம்பி வரும்போது ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உருவம் மறைஞ்சு ஓடுற மாதிரி இருக்குது. இது வந்துட்டு அன்றைக்கி பூனை தூக்கிட்டு போச்சுல அந்த மாதிரியே தான் இன்றைக்கி அவருக்கு தெரியுது. ஆனால் என்ன அப்படின்றது இவருக்கு சரியாகவே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு மங்களாகவே காட்டுறாங்க. அது மாதிரி குதிச்சு அது பாட்டுக்கு சீக்கிரம் ஓடி மறைஞ்சு போயிடுது. இவர் தனியாக வந்திருக்காரு. ரெண்டாவது அதை பற்றி அவர் பெருசாகவும் எடுத்துக்கல. ஏதோ காட்டு பக்கமாக ஏதோ போயிட்டு இருக்கு போல இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் வேலையும் முடிஞ்சாச்சு. இப்போ முதல் நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லோரும் தூங்க போகணும். 9 மணிக்கெலாம் தூங்க போகணும். இப்போ புதுசாக வந்த 3 பேரையும் வந்துட்டு இருக்கிற ரூம்லேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. தனித்தனியாக ரூம்லாம் கிடையவே கிடையாது. இருக்கிற ரூமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி தான் இப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் இருக்கார்ல, அவர் தனித்தனியாக படுத்திருக்காங்க. அப்போ இந்த ரூமில் ஆல்ரெடி தங்கியிருக்காங்க ஒரு 10 பசங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன ஹீரோட ஃப்ரெண்டை பிடிச்சி படுத்திருக்காரா அவர் வேகமாக பிடிச்சி கீழே இழுத்து போடுறாங்க. உனக்கு என்ன தைரியம் தான் ஏன் ரூமில் படுப்ப, ஏன் இடத்துல படுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ தானே திருட்டு போய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் ரொம்ப நல்லது செஞ்சுட்டீங்க வந்த மாதிரி இவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்பாவியா இருக்கிற அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோக்கு வந்து இது செம்மக்கும் வருது. அவன் எதுக்கிட்ட அடிக்கிறான், அவன் சும்மா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஹீரோ போய் ஒருத்தனை அடிச்சிடறாரு. அவ்வளோதான். இப்போ அவருக்கு கை கால் முளைச்ச மாதிரி எக்ஸ்ட்ரா முளைச்ச மாதிரி இன்னொரு 10 பேர் வர குதிச்சிடுறாங்க. குதிச்சுட்டு அதாவது இப்போ பம்புக்கு வந்தாலும் அந்த பையனுக்கு சப்போர்ட்டாக ஒரு 10 பேர் வந்துடுறாங்க. ஆல்ரெடி ஹீரோ வந்து 20 பேரை ஒத்தையாக நின்று அடித்தவர் தானே, அதனால் அவருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. அதனால் இங்கே வந்து நின்றுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு சாத்துன்னு சாத்தி எடுத்துடுறாரு. சண்டை முடிய போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஒரு ஸ்டாஃப் வராங்க. அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா உள்ளதுலேயே ரொம்ப கோவக்கார டீச்சராக வேற இருக்காரு. திடீர்னு சண்டை நடக்கவும் உள்ளே பூந்துட்டாரு. உள்ளே பூந்தோடனே என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாருன்னா, சார் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க தான் வந்து எங்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் என்ன செய்வாருன்னா அந்த டீச்சர் என்ன ஏது யார் மேலே தப்பு எதுவுமே விசாரிக்காமல் இப்போ பேசினார்ல அவரை பிடிச்சி முன்னாடி இழுத்து அவரை போட்டு அடி நடிச்சு இப்போவே சண்டை போட ஆரம்பிச்சுட்டே வந்த நாளே சண்டையா அப்போ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஆல்ரெடி இங்கே தான் இருப்பாங்க. இப்போ அவனுங்களாம் ஓரளவு திருத்திருப்பாங்க. உன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இந்த மாதிரி அவரை போட்டு அடிக்கிறாங்க தானே ஹீரோ போய் இப்போ தட்டி கேட்டார். இப்போ சார் இந்த மாதிரி அடிக்கவும் சாரை பிடிச்சி தள்ளி விட்டு நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னவே எதிர்க்கிற அளவுக்கு நீ எல்லாம் வந்துட்டியா, இங்கே தானே இருக்க போகிற, பார்க்க தானே போகிற என்னோட சுயரூபத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்டைலாக அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்கள தனியாக அவங்களுக்காக கேர்ள்ஸ் தங்கியிருக்கிற ரூமை வந்து காட்டுறாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு உட்காரும்போது இன்னொரு பொண்ணு வந்து அவங்கள்ட்ட பேசுது. நீ இந்த மாதிரி இப்போ வந்திருக்க, நீ இதுக்கு முன்னாடி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, நீ டேட் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கூட யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோமா பேசுகிறாங்க. உடனே அங்கே இருக்க இன்னொரு பொண்ணு வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே நாங்கள் உனக்கு முன்னாடியே நாங்கள் வந்தோம், நாங்கள் சீனியர், எதுலலாம் சீனியர்னு விவசாயே இல்லாமல் ஆயிடுச்சு, அவனே உங்களுக்கு நாங்கள் சீனியர், எங்ககிட்டயும் நீ குரல் உயர்த்தி பேசுறியா, அவ்வளோதான் உன்னை ஒழுங்காக இருந்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஒரு இதெல்லாம் வச்சுட்டு ஹீரோயினை மிரட்ட பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கோவக்கார டீச்சர் இருக்காருல்ல அவர் இங்கேயும் கதை திறந்துட்டு வராரு. இங்கேயுமே எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உருப்படியாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கேயும் அதட்டி விட்டு போறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு சண்டை போட்டாங்கல்ல, உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவர் வந்தார்ல, இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கூண்டு மட்டும் வச்சுருக்காங்க. அந்த
கூண்டுக்குள்ள 1க்கு 2 பேரா திணிச்சு வச்சிருக்காரு. இந்த ஹீரோவையும், அந்த பையனையும் 2 பேரையும். அதுவும் நைட் டைமா வேற இருக்கா. 2 பேருக்கும் அவங்களுக்கு சரியா அவங்களால மூச்சு கூட விட முடியல. அந்த பையனா ரொம்ப கத்திட்டு இருக்கா. எங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க தான் அந்த மாரிலாம் பண்ணாங்க. எங்கள புடிச்சிட்டு வந்து இங்க வந்து அடைச்சு போட்டு வச்சிருக்கீங்க. இது நைட் டைமா இருக்கு. ஏதோ வித்தியாசமா சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கு. எங்கள வெளிய விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திக்கிட்டே இருப்பான். இப்ப ஹீரோ பையன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்லுவான்னா, இங்க இருக்கவே புடிக்கல எனக்கு. இந்த ஸ்கூல விட்டு நான் வெளிய போறேன். ஏதாவது வேலைக்கு போலான்னு இருக்கேன். அப்படின்ற மாரி அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டே இருப்பான். அப்பதான் இந்த டீச்சர் இருக்கார்ல, அவர் வந்துருவாரு. என்னப்பா புது இடம் ரொம்ப வசதியா இருக்கா? அப்படி இப்படின்னு கேட்டு இன்னும் கொஞ்சம் அவங்கள வெறியேத்திட்டு இருப்பாரு. ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. அவர் கத்துறாரு. இங்க பாரு தம்பி, இதே மாரி கத்துனீன்னா எந்த வேலையும் நடக்காது. இது மத்த ஸ்கூல் மாரிலாம் கிடையாது. புரிஞ்சு நடந்துக்கிட்டீன்னா நல்லதா இருக்கும். அப்படின்ற மாரி சொல்றாரு. இது கூட பரவால்ல. அங்க அந்த பசங்க இன்னும் மூச்சு திணறிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு நோட்ஸ் தூக்கி போடுறாரு. நாளைக்கு பரீட்சை இருக்கு. அந்த பரீட்சையில நீங்க பாஸ் ஆகியே ஆகணும். அதனால இதே இடத்துல உட்காந்துட்டு படிக்கிற வேலைய மட்டும் பாருங்கன்னு அந்த நோட்ஸ தூக்கி அவங்க முகரையிலே தூக்கி எறியறாரு. இத பார்த்தா இன்னும் கொஞ்சம் அவங்க 2 பேருக்கு கோவம் வருது. நல்லா படிச்சுட்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறாரு. அவரு போயிட்டு இருக்கவும் இப்ப மறுநாளும் ஆயிடுது. இப்ப மறுநாள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மத்த பசங்கள அதாவது ஹீரோ கிட்ட அடி வாங்குனாங்கல்ல, அந்த பசங்கள்லாம் ஒண்ணா கூடி உட்காந்துட்டு கேன்டீன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நேத்து ஒருத்தன் வந்தான் பாத்தியா? என்ன அடி அடிக்கிறான் எல்லாரையும். நல்ல வேளை அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் என்ன சொல்வான்னா, டேய் அவனோட நல்ல நேரம்டா அது. அதனால தான் நம்ம அவன திரும்ப அடிக்கிறதுக்குள்ள அவன சார் புடிச்சுட்டு போயிட்டாரு. இல்லன்னா அவன் நம்ம கையில மாட்டிட்டு தப்பிச்சிருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னைக்கு என்ன பண்ற? நீ போய் அவன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நானா? அவன் ஒத்த ஆளா இருந்துட்டு எத்தன பேர் அடிச்சான் தெரியுமா? என்னாலலாம் முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, அப்ப நீ போடான்னு எனக்கு ஏற்கனவே அவன்ட்ட அடி வாங்குனதுல கையெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்ல இன்னொருத்தன்ட்ட சொல்லும்போது மாறி மாறி ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு இப்படி அடிச்சான், இவனை இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்களே தவிர்த்து அவரை போய் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இப்போ யாருக்குமே தைரியம் வர மாட்டேங்குது. ஏன்னா எல்லாருமே அவர்கிட்ட அடி வாங்கிட்டாங்களா, அதனால வந்துட்டு வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் லீடர் தானே அந்த திமிரு பிடிச்சவனா ஒருத்தர் இருப்பான். அவனால தானே இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு. இப்போ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் வந்துட்டு நான் வச்சுக்கிட்டு உங்களுக்குலாம் பாஸ் நான் இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்டா, இப்படி பயந்தவங்களை பசங்களா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு இருப்பாரு. அப்பதான் பின்னாடி இருக்கிற ஒரு பையன் வந்து என்ன கேட்பான் அப்படின்னா, வேற ஒரு பையன் அங்கே இருக்கிற பையன் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவானா, நேற்று நைட்டு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு, அது உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாடா ஏதாவது நாயா இருக்கும் ஏதாவது பேயா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே கேன்டீனில் தான் வந்து ஹீரோயினும் இருக்காங்க. அவங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோவக்கார டீச்சர் இருக்காருல்ல, அவர் வந்துடுறாரு. அவர் வந்து அவரை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து சாப்பிட பிடிக்கல. ஏன்னா அவர் தான் வந்துட்டு ஏன்னா அவங்க கூட வந்து 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க பேசிட்டு இருந்தது 2 பேர் தான். அதுவும் ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதுக்குள்ளே பேசிட்டு இருந்த ஃப்ரெண்டு ஹீரோவையும் பிடிச்சி கொண்டு போய் ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி போட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சவொடனே ஹீரோயினுக்கு வந்து அவரை பார்த்தோன்னே அங்கே இருக்கவும் பிடிக்கல, சாப்பிடவும் பிடிக்கல. உடனே அவங்க எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே அந்த டீச்சர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினோட கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சி என்ன பண்ணுறாருன்னா, போகும் இவர் கையை வேற பிடிக்கவும் அவங்களுக்கு கோவம் வந்து கையை விட அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் இங்கேருந்து போகிறேன்டவுடனே சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் உன் இஷ்டத்துக்குலாம் இங்கே இருக்கிறதுக்காக நீ வரல, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதான் செய்யணும். இந்த டைம் தான் சாப்பாடு கொடுப்போம், உனக்கு பிடிக்குதோ இல்லையோ போய் சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோயினை போட்டு மிரட்டுறாரு. இந்த மாதிரி பேசின உடனே பார்த்தீங்கன்னா இந்த டீச்சருக்கு வந்து கோவம் வந்துட்டு அந்த பொண்ணை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்போ பசங்க தப்பு செய்கிறாங்கன்னு ஒரு இடத்துக்கு கூட்டு வந்தா டீச்சர்ஸும் அப்போ ரூல்ஸ் எல்லாம் மீறி தப்பு தானே செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி நமக்கு தோணிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாஃப் எல்லாம் போட்டு அவங்கள போட்டு கண்ட்ரோல் பண்ணாங்க. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தான் இங்கே வராங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரியா பிஹேவ் பண்ணுறது? அப்படிலாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அவங்க அப்பா வேற எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவர் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு. அவங்க அப்பாக்கு என்ன தலையில் 2 கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவர் இஷ்டத்துக்கும் பேசிட்டு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. ஹீரோயினா நல்லா அடி வாங்கிட்டு வேற உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இருக்காரு. வர வழியில் வந்து அவர் பூனையை வந்து அடக்கம் பண்ணி வச்சிருந்தாருல, அந்த இடத்த பார்த்துக்கிட்டே வராரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது கொதறி போட்டு கிடக்குது. அஜிஜோன்னு திரும்ப பதறிக்கிட்டே வராரு. அதாவது ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாருல்ல, அந்த இடத்த இப்போ தோண்டி போட்டு வச்சிருக்கவும் திரும்பவும் அந்த அந்த பனிக்குட்டி வந்து இந்த மாதிரி பண்ணிடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திரும்பவும் இந்த மாதிரி பண்ணிடுச்சு, நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த இடத்த போட்டு உட்காந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிடறாரு. வந்து கதறத வந்து அங்கே வேலை செய்கிறவங்க பார்த்துறாங்க. என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பார்த்தீங்களா அந்த பணிங்க வந்து என்னென்ன பண்ணியிருக்கு, என் பூனையை இந்த மாதிரி வச்சதை வந்து இது மாதிரி பண்ணிட்டு போயிடுச்சுங்க, அதுங்களை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க, இன்றைக்கி அதுங்களை உண்டலன்னு பண்ணிடணும் அப்படின்னு. வாங்க சார் இங்கே தான் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். எல்லாரும் இப்போ ஒரு இடத்துக்கு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டோர் ரூமாக இருக்குது. அந்த ஸ்டோர் ரூமில் வந்து இந்த பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த பிரின்சிபல் வந்து நானும் எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்க வராரு. வாங்கிட்டு திரும்பும்போது தான் பார்க்குறாரு, அங்கே தான் ஒரு சின்ன கூண்டை போட்டு அங்கே போய் இவங்க 2 பேரையும் போட்டு அடைச்சி போட்டு வச்சிருக்காரு. இது வந்து இவங்க 2 பேரும் யாரா இங்கே அடைச்சி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரின்சிபல் கேட்குறாரு. அந்த டீச்சர் தான் பண்ணுற வேலை தான் இது, இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காருன்னு. எதுக்காடா இவனுங்களை போட்டு அடைச்சி போட்டாருன்னு சொல்லி கேட்கும்போது, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்களா அதனால அப்படின்னு இவருக்கு கோவம் கொஞ்சம் வருது. சரி இவனுங்களே நம்ம கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லும்போது, இல்லை சார் அவனுங்க அதாவது பணிகளெல்லாம் பிடிக்கிறதுக்கு இவனுக்கு 2 பேரையும் கூட்டிகிட்டு போகமான்னு கேட்க, வேணாம் சார் அவங்க 2 பேருக்கு டெஸ்ட் இருக்கா, அவங்க 2 பேரும் படிக்கணும்னு. என்ன சார் இவன் ஒரே டெஸ்ட்டாக வைக்கிறான், ரிசல்ட் மட்டும் ஒன்றுமே வரல, சரி வாங்க போய் பண்ணி போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே ஓட ஆரம்பிச்சிடுறாரு. கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. கிளாஸ் ரூமில் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த ரவுடி பையன் இருக்கான்ல, எல்லாரையும் வம்பு வளர்த்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானே, அந்த பையன் என்ன பண்ணுறான், ஹீரோயின் கிட்ட வம்பு வளர்த்துச்சுல ஒரு ரவுடி பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்கான். இது கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு வளர்த்துச்சு, அதோட கர்ச்சீஃபை பிடுங்கி ஆட்டம் காட்டிட்டு வம்பு வளர்த்துட்டு இருக்கான். அதை குடுன்னு புடுங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கு, கொடுக்க மாட்டேங்கிறான், வெளியே தூக்கி வீசி விட்டுறான். உடனே
உடனே அந்த பொண்ணு வந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன், உன்னை அப்புறம் கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது போய் எடுக்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கோவக்கார டீச்சர் இருக்கார்ல, அவரையும் திமிர் பிடிச்ச டீச்சர்னே சொல்லலாம். அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா அப்போ தான் உள்ளே வராரு. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் அவருக்கு பயந்துட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துறாங்க. இதே இடத்துல தான் ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. ஆனால் வந்து அவங்க ரொம்ப கோவமா அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கமாக திரும்பி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ உள்ள வந்து டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம எழுதி போடுறாரு. சம்ம எழுதி போட்டுட்டு அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு இருக்குல்ல, அதை வந்துட்டு இங்கே வா இதை வந்து சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இங்கே வந்துட்டு எல்லாரும் அதை பண்ணி எப்படியாவது இன்னைக்கு வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு போர்டு கிட்ட போயிட்டு சம்ம வந்து சால்வ் பண்ணலான்னு போய் நிற்கிது. ஆனால் அதுக்கு சுத்தமாகவே தெரியல. உடனே அந்த பேப்பர் கையில் பேப்பரோ புக்கை வச்சிருக்காங்களா, அதை வச்சு அந்த பொண்ணு தலையில் டமால் டமால் அடிச்சுட்டே இருக்காரு. அடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ எல்லாம் உருப்படுவியா, நீ இனிமேல் 3 மாசமா உனக்கு 3 வருஷம் ஆனாலும் நீங்கள் இருந்து போக மாட்டேன், எதுலேயுமே நீ எல்லாம் தேரவே மாட்டேன், எதுக்கு தான் இருக்கியோ அப்படின்னு போட்டு அந்த பிள்ளையை போட்டு தலையிலையும் அடிச்சுட்டே இருக்காரு. அதோடு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஹீரோயினை பார்த்துறாரு. நீ என்ன தனியாக உட்காந்துட்டு இருக்க, தனியாக உட்காந்தா ரொம்ப கெத்துன்னு அர்த்தமா, எந்திரிச்சு வா இந்த செம்ம போடணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் வராங்க. அழகாக அந்த செம்மையை போட்டு முடிச்சிடுறாங்க. இதே டைமில் தான் வந்துட்டு அந்த ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் ஒரு நர்ஸு வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே உள்ளே விடுறாங்க. அந்த பசங்களுக்கு அந்த கூண்டில் கால் கையெல்லாம் மடக்கி உட்காந்தது அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. கையை காலெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோவும் அதாவது பிரின்சிபல் வந்து பார்த்தாருல, அவங்களும் திறந்து விட சொல்லிட்டாரு. அதோட இவங்க கூட்டிகிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஹீரோயின் முகத்தில் சிரிப்பே வருது. அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே தான் இவங்க கொஞ்சம் நிம்மதியாக ஆகுறாங்க. ஹீரோயின் வந்து செம்ம கரெக்டாக போட்டாங்கல்ல. அந்த சாரோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினை போட்டு அடிக்கணும் அப்படின்னு தான் அவர் பிளான் பண்ணுறாரு. ஆனால் வந்துட்டு ஹீரோயின் வந்து சரியாக அந்த செம்ம போட்டு முடிச்சதுனால அவரால் அடிக்க முடியல. மனசில் வந்துட்டு வச்சிருக்கலாம், எப்பயாவது என்கிட்ட மாட்டாமையா போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே ஹீரோயினை திட்டிகிட்டே இருப்பார். இன்னொரு பொண்ணை கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு செம்ம போட்டுட்டு தான் இருக்குது. பாதி சம் போடும்போது அந்த போர்டுக்குள்ளேருந்து ஏதோ ரத்தம் வர மாதிரி இருக்குது. உடனே அந்த பொண்ணு வந்து அப்படி நிப்பாட்டிட்டு அதை பார்க்குது. அதுக்குள்ளே பொறுமை தாங்காமல் இவர் என்ன பண்ணுறாரு, டமால் டமால் டமால்னு போட்டு அந்த பொண்ணை போட்டு அப்படி அடிக்கிறாரு. நீ எல்லாம் உருப்படுவியா அப்படி இப்படின்னு கேட்டு இதே மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு. அதோடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு பண்ணியை பிடிச்சிட்டு அடிக்க ஆரம்பிச்சாராங்க. அடி அடின்னு போட்டு அதுக்கிட்ட போட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் அவங்க ஆளுங்களும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு இந்த சார் வந்துட்டு எல்லாரையும் போட்டு அடித்தது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. எப்படி அப்படின்னா வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு பிள்ளைங்களெல்லாம் பெற்றதுக்காக உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா, எனக்கு மட்டும் உங்களை மாதிரிலாம் பிள்ளைங்களாம் இருந்ததுன்னா நான் என்றைக்கோ என் வாழ்க்கையை நான் முடிச்சிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் இந்த பிள்ளைங்க இந்த ஹீரோயின் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுது. நீ ஒரு டீச்சரா, அதுவும் நல்ல டீச்சரா, நீயே அறக்குறை தான், நீயே உனக்கே ஒன்றும் தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் உனக்கே தெரியல, நீ எல்லாம் ஒரு டீச்சரா, நீ எல்லாம் அட்வைஸ் பண்ண வந்துட்டியான்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டுறாங்க. உடனே இவருக்கு செம்ம கோவம் வந்துடுது. என்ன சொன்ன நீ, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு திரும்பவும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. போது ஹீரோயின் கிட்ட அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்க அப்பா பெரிய ஆளாக இருக்கலாம், அதுக்காக நீ ஓவரா ஆடிட்டு இருக்கியா, அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்காரு. ஹீரோக்கு பொறுமை தாங்கல. உடனே ஒரே ஓங்கி வந்து ஒரே அதோட போய் அந்த சார் கீழே வந்துடுறாரு. இதை மட்டும் செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணியிருக்கணும். அவர் விட்டுட்டார் அந்த பையன். அதோட இவர் சுதாரிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, உனக்கு அவ்வளோ தைரியம் அடிச்சா, உன்னை யார் திறந்து விட்டதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படியே ஒரு பெஞ்சில் வச்சு தலையிலேயே போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்காரு. இப்போ இதை பார்க்குற மற்ற பசங்களுக்கும் சார் மேலே கோவம் வருது. என்ன இருந்தாலும் ஓவராக பண்ணிட்டு இருக்கான், இப்போ இன்னைக்கு இவனை பண்ணுறான், நாளைக்கு நம்மள தானே பண்ணுவான்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்துட்டு அந்த ஹீரோவை போட்டு நல்லா அதான் லாக் பண்ணி வச்ச மாதிரி கை காலை ஒரு மாதிரி பிடிச்சி வச்சுப்பாங்க. பிடிச்சி வச்சுட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. அங்கே கூட இருக்க இன்னொரு பையன் என்ன பண்ணுறான்னா அந்த சார் அடிக்கிறதுக்கு ஒரு சேரை தூக்கிடுறான். அதோட இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இங்கே இந்த பண்ணியோடு போராடிட்டு இருக்காங்களா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிக்க போக பிரின்சிபலையே அந்த பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக கடிச்சு வச்சுருது. அவர் அங்கேயே மயங்க கிடக்கிறாரு. மற்றவங்களாம் சேர்ந்து ஒரு வழி அந்த பண்ணியோட கதையை முடிச்சு வச்சிடுறாங்க. அதில் பிரின்சிபல் அவரை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. மாறி மாறி எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போய் அங்கே ஒரு கிளினிக் மாதிரி சின்னதாக வச்சிருக்காங்க. அதில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமாக ஹெலிகாப்டருக்கு வந்து கால் பண்ணுங்க, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இப்போ வந்து அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிரின்சிபல் இருக்காருல்ல, அவர் எந்திரிச்சு உட்காந்துறாரு. இவ்வளோ அடிப்பட்டவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி எந்திரிச்சு உட்காந்துறாரு. எந்திரிச்சு உட்காந்தாலும் நான் என் ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ சரியாயிடுச்சு போல இருக்கு அவருக்கு நினச்சிட்டு இருக்காங்க. அவர் எந்திரிச்சு போகணும்னு பார்த்தீங்கன்னா அவர் பெட்டில் படுத்திருந்தாருல, அந்த இடம் ஃபுல்லாக ஒரே கரையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கால் வந்து கனெக்டே ஆகாது. சரின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரூமில் இருக்க அந்த லேண்ட்லைன்லையாவது ட்ரை பண்ணலாம், ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரை பண்ணலாம், ஏதாவது ஹெலிகாப்டர் அனுப்ப சொல்லி இங்கே எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கேருந்து கால் பண்ணாலும் கனெக்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ பிரின்சிபல் ரூமில் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கடையில் பிரின்சிபல் இப்போ வந்து இங்கே வந்துட்டு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு பாட்டு போட்டு விடுங்க, நான் பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், ஓ அவர் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இன்னும் பாதிலே வந்துட்டாரா, அவருக்கு ஏதாவது மெடிசன் கொடுப்போம்னு சொல்லிட்டு நர்ஸ் வேறு அவர் ரூமுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இதே இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோவக்கார டீச்சர் வேறு உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த சார் வந்து ஏன் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து சேரை தூக்கினான்ல, அவன் சும்மா வைக்காம இவர் தலையிலையும் வச்சுட்டான் போல இருக்குது. அதனால தலையில் காயமாகி வந்து உட்காந்துருக்காரு. எவ்வளோ தைரியமாக இருந்தால் எல்லாரும் சேர்ந்து என்னையே அட்டாக் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ எல்லா பசங்களாம் ஒன்று கூட்டிட்டாங்க. இதோட பொறுத்து இவருக்கு வந்து செம்ம கோவம் வந்துட்டே உட்காந்துட்டு இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுதுன்னா, என் கர்ச்சீஃபை தூக்கி போட்டான்ல, அதே எப்படா கிளாஸ் முடியும்னு முடிஞ்ச ஒன்று பார்த்தீங்கன்னா, கிளாஸ் முடிஞ்சா பரவாயில்ல, சண்டை சச்சரவு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ வெளியே வர மாதிரி போயிடுச்சு. அதோட என் கர்ச்சீஃபை தூக்கி போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கர்ச்சீஃப் எடுக்க வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரூம் அங்கே தான் இருக்குமா, அந்த ரூமை பார்க்குறாங்க. பிரின்சிபல் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி வர திடீர்னு பயமுறுத்திட்டார். அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுது. அதாவது அந்த பிரின்சிபல் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போது அந்த பிரின்சிபல் இப்போ எப்படி இருக்காருன்னா, அவர் வேற
மாதிரி மாறிட்டார். மாறிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த நர்ஸ் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள போய் கடிச்சு வைக்க போயிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து அந்த கர்ச்சீப் எடுக்க பொண்ணு வந்து பார்த்துருச்சு. அது ஏதோ பண்ண போகிறான், அவன் வாயிலேருந்து ஒரு மாதிரி ரத்தமாதிரிலாம் வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் போய் சொல்லி எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிருது. ஆனாலும் அந்த பொண்ணு கதவை போட்டு தட்டுன்னு தட்டுது. உள்ளே வந்து பாட்டு போட்டிருக்கிறதுனால அந்த சிஸ்டருக்கு வந்து அங்கே இருக்க நர்ஸுக்கு வந்து அந்த பாட்டு சத்தத்தில் வெளியே வந்து கூப்பிடுறவங்க காதில் விழல. இது பாட்டு கதவை தட்டி பார்த்துட்டு யாரும் திறக்கலையா, அது பாட்டுக்கு ஓடிடுது. இன்னொரு பக்கம் அந்த அந்த நர்ஸை வந்து கடிக்கிறதுக்காக இவன் இந்த பிரின்சிபல் வந்து போய் நின்றுட்டு இருப்பாரு. இந்த இடத்துல தானே அந்த கோவக்கார டீச்சர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. இப்போ அவருக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா பிரின்சிபலோட மூஞ்சை பார்த்தாருன்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏன்னா அவருக்கு வேற மாதிரி இப்போ மூஞ்சி மாறிட்டு இருக்கு. அப்புறமா இவர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, 2 பேருமே திரும்பி நிற்கிறதுனால அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க போல இருக்கு, நம்மளுக்கு இதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி அவர் கண்டும் காணாமல் அங்கேருந்து போயிடுறாரு. அந்த பொண்ணு ரவுடி பொண்ணு அது இப்போ வேகமாக கிளாஸ் ரூமுக்கு தான் ஓடி வருது. ஓடி வந்துட்டோன்னே நம்ம பிரின்சிபல் வந்து இப்போ நார்மலாகவே இல்லை, அவர் வேற மாதிரி இருக்காரு, அவர் பார்க்கவே விகாரமாக தெரியுது அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. நான் சொல்கிறத நம்புங்க, அவர் வந்து ஒரு லேடியை போய் கடிக்க போயிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லவும், விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா போடி அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து கத்துற அலற சவுண்டு கேட்டவொன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயமே வருது. இப்போ சத்தம் வந்து இடத்த நோக்கி எல்லா பசங்களும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடி வந்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி போட்ட ஒரு டீச்சர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்துட்டு அவரோட சாவியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரூமில் தான் இருக்கும், போய் எடுத்துகிட்டு வரான்னு அவர் போயிட்டே இருப்பார். இந்த பசங்க அவர் பின்னாடியே அவர் பிரின்சிபல் ரூமில் இருந்தால் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. ஓடும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்து அவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணுறாரு. யாருன்னா அந்த கோகார டீச்சர் இருக்கார்ல, அவரெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு எங்கே போயிட்டுருக்கீங்க கேட்கும்போது, இல்லை பிரின்சிபல் ரூமில் வந்துட்டு ஒரு லேடிக்கு வந்து ஆபத்து இருக்குது, அவங்கள போய் காப்பாற்றணும்னு சொன்னோன்னே, நீ மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி இவர் சொல்வார். இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அங்கே வேறு ஏதோ ஓடிட்டு இருக்கு, இந்த பசங்களாம் எதுக்கு அனுப்பும் அப்படின்னு நினச்சாரோ, இல்லை இவங்க கிட்ட வேணும்னு ஒம்பு பண்ணணும்னு நினைக்கிறாரோ தெரியல. அதோட வந்துட்டு நீ மரியாதை நான் கிளாஸ்க்கு போகணும்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் போய் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பசங்களாம் சொல்லும்போது, அது ஹீரோ தான் மெயினாக சொல்கிறாரு, நீ வந்து கொஞ்சமாவது அடங்கியிருக்க வழியை பாரு, திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காரு. இதே டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே சாவி எடுக்க போனார்ல ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு, அவர் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் கடி வாங்கிட்டு வேகமாக வெளியே ஓடி வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுது. ஓடிடுங்க எல்லாரும் ஓடிடுங்க, இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுங்க, உங்கள் உயிரை காப்பாற்றணும்னா இங்கேருந்து ஓடிடுங்க கத்திக்கிட்டே இருக்காரு. இவர் ஒரு பக்கம் ஓட அவரை தொடர்ந்து தான் இப்போ அந்த லேடி வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜாம்பியாவே மாறிட்டாங்க. இப்போ பிரின்சிபல் ஜாம்பியா ஆனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேடி ஜாம்பியா ஆயிடுச்சு. இப்போ அவங்க வந்துட்டு இப்போ அந்த கண்ணாடி டீச்சரையும் கடிச்சு வச்சாச்சு. இவங்கள்ட்ட தப்பிச்சு விடுங்கன்னு அவங்க மாறுறதுக்குள்ளே அவங்க இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாமே எல்லா பசங்களும் இப்போ ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கோகார டீச்சர் மட்டும் ரொம்ப ஸ்டைலாக நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் பார்த்து பயம் கிடையாது, அப்படி ரொம்ப வரப்பாக நின்றுட்டு இருக்காரு. அந்த கடி வாங்கின அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேகமாக வந்து இவரை கடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வைஸ் பிரின்சிபல் ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு வந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கடி வாங்கி ஜாம்பியா மாறினாங்களா அந்த நர்ஸை, அவங்க இங்கே ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இவங்களை பார்த்தோன்னே இவங்க இந்த பக்கம் வராங்கன்னா அவர் இந்த பக்கமாக எந்திரிச்சு ஓடிடுவார். கதறிக்கிட்டே ஓடிட்டு இருப்பார். இப்போ எல்லாரும் கண்ணுமுக்கு தெரியாமல் எங்கே வழி இருக்கோ அந்த வழியெல்லாம் புது எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓட இன்னொரு பக்கம் பசங்கள்லாம் ஓட ஒரு கட்டத்தில் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. உடனே அவர் இப்போ பசங்கள்கிட்ட கேட்பார், என்ன ஆச்சு எல்லாரும் ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்காங்க, எல்லாரும் மாறி கடிக்க வராங்களே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் சார் எங்களுக்கும் தெரியல, எதுக்காக துரத்தி கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த கண்ணாடி போட்ட டீச்சர் எங்க, அவங்ககிட்ட கேட்டால் ஏதாவது நம்மளுக்கு தகவல் தெரியும் அப்படின்னு அவர் அந்த ரூமில் தான் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த வைஸ் பிரின்சிபல் வந்து அவர்கிட்ட கிட்ட போய் பேசலாம், உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் ஆல்ரெடி ஜாம்பியா மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தானே அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. அவர் கண்ணெல்லாம் இப்படி சுருங்கி போயிருக்கு, அப்படியே இப்படி பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருப்பாங்களா எல்லாம் விட்டா போதும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு பொழைச்சி எங்கே போயினா ஒரு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த வைஸ் பிரின்சிபல் என்ன சொல்வார்னா, அங்கே உள்ள ஒரு ரவுடி பையன் இருப்பால, அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லுவான், தம்பி நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து சேஃப்டி வந்து கிடையாது, இது வந்து நம்ம எப்படினாலும் அந்த ஜாம்பிங்க இங்கே வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடும், அதனால் பக்கத்தில் ஒரு வேர் ஹவுஸ் இருக்குது, அங்கே தான் நம்ம போய் ஆகணும். ஆனால் அதுக்கான சாவி வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ரூமில் தான் இருக்குது, அதை போயிட்டு இந்த ரவுடி பையன் இருக்காரு, நீ போய் இதை எடுத்துகிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்னோன்னு அந்த பையனுக்கு தான் இப்போ நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சுல, ஏன் அதை நீ போய் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லைப்பா நான் இங்கே உங்களுக்கு பாதுகாப்பாக நான் இங்கே இருக்கேன், நீ போய் எடுத்துகிட்டு வந்திருப்பா அப்படின்னு வேறு சொல்கிறாரு. அந்த பாதுகாப்பெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இப்போ நீ போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்து போக மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கோம், இப்போ யாராவது போய் அந்த சாவி எடுத்தால் தானே சரி வரும்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ தான் இருக்காருல்ல, அவர் இப்படி சும்மா இருப்பார், நான் போய் எடுத்துகிட்டு வரேன், ஆனால் கொஞ்சம் இருட்டட்டும் அப்போ போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க ஒளிஞ்சிருக்க அதுவும் ஹீரோ வந்துட்டு ஒரு பக்கம் மறைஞ்சு இருட்டானோன்னு வெளியே வந்துட்டே இருக்காரு. மற்றவங்களாம் இருக்காங்க. அந்த இடத்துக்கும் ஜாம்பிங்க வந்து தேடி மோப்பம் முடிச்சு வந்துருச்சுங்க. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அங்கே உள்ள பசங்கள்லாம். அங்கே ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணுதுன்னா ஓடாமல் அது பயந்துக்கிட்டு என்ன பண்ணுது, ஒரு கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிது. அதுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மெல்லு தானே, உடனே ஜாம்பியா மாறின
அவங்க வந்து டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணையும் வந்துட்டு பயங்கரமா வேட்டையாடி முடிச்சிடுறாங்க. வந்துட்டு இருக்கார்ல, வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க பிரின்சிபல் ரூம்குள்ள வந்துட்டு வந்துட்டு சாவியும் எடுக்கணும், ஃபோனையும் எடுக்கணும். அங்க உள்ள லேண்ட்லைன எப்படியாவது எடுத்துட்டு வந்தா தான் கால் பண்ண முடியும். அதாவது ஹெல்ப் கேட்க முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. ஆனா, இப்ப அவர் வந்திருக்கிறது இருட்டுல தானே வராரு. அதாவது பிரின்சிபல் ரூமா, கிளாஸ் ரூமானே தெரியல. பார்த்தா அவங்களோட கிளாஸ் ரூம்குள்ள தான் அவர் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு வந்து ஒரு சம்மு போட்டுட்டு இருக்கும்போது போர்ட்லேருந்து ரத்தம் வந்துச்சுல, அந்த இடத்த வந்து ஒரு சின்ன டார்ச் லைட் வச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ஏதாவது சத்தம் கேட்குமான்னு சொல்லிட்டு காத வச்சு அங்க வேற கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே ஒரு ரூம்ல வந்து மாட்டிக்கிறாங்க. திரும்ப திரும்ப அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் ஜாம்பி டீச்சர்ஸா வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது, அவன் திரும்பி வரல. அதனால ஹீரோயினுக்கு வந்து செம கோவம் வருது. எதுக்காக ஹீரோ மட்டும் தனியா அப்படி கோர்த்து விடுறீங்க? நீங்க யாராவது போக வேண்டியதானே, இல்ல துணைக்காவது போலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, அந்த ரவுடி பொண்ணு இப்ப ஹீரோயின் கிட்ட சண்டை போடுது. அப்படின்னா நீ போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் தேவையில்லாம சண்டை வேற போட்டுட்டு இருக்கு. அங்க ஒரு ரவுடி பையன் இருப்பான்ல, அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு என்னமோ இவங்க எல்லாரையும் பார்த்தா ஜாம்பிஸ் மாரி தெரியுது. அதான் ஒருத்தவங்க கடிச்ச உடனே அவங்களும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜாம்பியா மாறிடுறாங்க. காலையில வந்துட்டு ஒரு பன்னிய வந்து வேட்டையாடுறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்கல்ல, அதுங்க கடிச்சு வச்சதுனால இப்படிலாம் ஆயிட்டாங்களா என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அந்த சார் கிட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா, சார் நீங்க உண்மையை சொல்லுங்க, இதெல்லாம் ஜாம்பியா இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் டவுட்டா இருக்கு. உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பில்ல. அந்த பன்னிங்கலாம் வந்து அவர் அந்த பிரின்சிபலை கடிச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் ஏதேதோ சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? ஏன்னா எல்லாருமே உயிருக்கு போராடிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடம் வந்து ஸ்கூலா இல்ல. அது வந்து அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பன்னிங்கள வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அத வச்சு ஒரு கொடூரமான ஒரு ஆராய்ச்சிலாம் பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் பேர்ல வந்துட்டு அதுங்கள போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறது அப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாரி இவங்க பண்ற அந்த கொடூரமான ஆராய்ச்சினால பார்த்தீங்கன்னா, அந்த பன்னிகளுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஒரு டிசீஸ் மாரி ஒண்ணு பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுங்களுக்கெல்லாம் வந்து காயம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாரி டிசீஸ் பரவுனத வச்சு இனிமே ஆராய்ச்சி பண்ண முடியாதுல்ல. அதுங்களுக்கு ஆனா உயிர் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப வந்துட்டு அங்க உள்ள இதுபடி ரூல்ஸ் படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே உயிரோட எல்லா பன்னிகளும் இருந்தாலும் அதுங்க எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு இப்போ ஒரு 50 இருக்கு, 100 இருக்குன்னா மொத்தத்தையும் ஒரு பெரிய குழி தோண்டி எல்லாத்தையும் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படின்ற மாரி மூடிட்டாங்க. ஆனா அதுங்களுக்கு உயிர் இருக்குல்ல, அதனால அதுங்களோட அந்த மரண ஓலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, அது அடங்குறதுக்கே 3 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் ஆச்சு. அதுங்கள உள்ள அப்படியே உள்ள போட்டு மூடுனதுக்கு அப்புறமும் அந்த மாரி அதுங்க கோரமா கத்திக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைஸ் பிரின்சிபல் சொல்லுவாரு. சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, ஆமா அப்படி நாங்க புதைச்சு வச்ச அந்த பன்னிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது 1, 2 வெளிய வந்துரும். வரும்போது அத நாங்க வேட்டையாடிருவோம். ஆனா இன்னைக்கு அப்படி தப்பிச்சு வந்த பன்னிங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல கடிச்சு வச்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாரு. அது எப்படி உள்ள இருக்கிறது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெளிய வருது அப்படின்ற மாரிலாம் இவரும் இது இத்தன வருஷமா இவங்க யோசிக்காமயே இருந்திருக்காங்க. இந்த கதை தான் இப்ப நடந்தது அப்படின்ற மாரி இப்ப இவரு பசங்க கிட்ட சொல்லிடுறாரு. நான் ஹீரோ வந்துட்டு நேரா தடவியே வந்துடுறாரு. எங்கன்னா பிரின்சிபல் ரூமுக்கு வந்துடுறாரு. அங்க வந்தோனே பார்த்தீங்கன்னா, இருக்கிற அந்த ஃபோன் எல்லாம் எடுத்துக்கிறாரு. அதாவது பசங்கள்ட்ட இருந்து புடுங்கி வச்சிருக்க ஃபோன்லாம் இருக்கும்ல, அந்த ஃபோனு, லேண்ட்லைன் முடிஞ்சதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்ப ஜாம்பியா மாறுன பிரின்சிபல் வந்து டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க வந்து உட்கார்ந்திருக்காரு. ஆனா இவரு கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான். ஜாம்பியா மாறுனாலும் பாட்டு கேட்கறதுல ஆர்வமா இருக்காரு. பாட்ட போட்டுட்டு ஹாயா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு பக்கத்துல இன்னொரு நிழல் தெரியுது. அது யாருன்னு பார்த்தா அந்த கோவக்கார டீச்சர் இருக்காருல்ல, அவரும் ஜாம்பியாவே மாறிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபலுக்கு பக்கத்துல வந்து அவரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹீரோ இது 2 பேரையும் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, அப்படியே மறைஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும்னா கொஞ்சம் வேலைங்கள்லாம் பார்த்தா தான் முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இத வந்துட்டு அந்த லைட்டு கையில வச்சிருப்பார்ல, அந்த லைட் வெளிச்சத்த வந்து இந்த ஜாம்பி டீச்சர் கவனிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ இருக்க பக்கமா அவங்க வர பார்க்குறாங்க. ஹீரோவும் அந்த லைட்ட எப்படியாவது மறைக்கணும்னு நினைக்கிறாரு. அது முடியாம இருக்கு. அந்த கோவக்கார டீச்சர் வந்து ஹீரோவ துரத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ வந்துட்டு இப்படியே வேகமா வர மாரி வந்துட்டு அப்படியே அந்த பக்கமா லைட்ட தூக்கி அடிக்கவும் அந்த பக்கம் தான் வெளிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர டைவர்ட் பண்ணி விட்டாச்சு. அவர் அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோ வந்து தப்பிச்சு இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சண்டை மட்டும் போட்டே தீருவோன்ற மாரி இந்த பசங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு. அதாவது அந்த ரவுடி பொண்ணும் ரவுடி பையனும் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் சும்மாவே இல்லாம வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இத பார்க்கும்போது இப்ப வைஸ் பிரின்சிபலுக்கே கோவமா வருது. என்னதான் பண்றதுன்னே தெரியல. இந்த பசங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, எல்லாம் ஒத்துமையா இருந்தா தான் உயிராவது பொழைக்க முடியும் போது, அத புரிஞ்சு நடந்துக்கங்கன்னும்போது இவர ஒரு பொருட்டாவே அவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதாவது யோகி பாபு சொல்லுவார்ல, ரிங்குக்குள்ள வர வரைக்கும் தான் மரியாதை எல்லாம். ரிங்குக்குள்ள வந்துட்டா மரியாதையே கிடையாதுன்றது மாரி, இப்ப இவங்க கூட அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு மரியாதையே குடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் சொல்றத காதுலயே வாங்க மாட்டேங்கிறாங்க. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கதவு தட்டுற சத்தம் வேற கேட்குது. கதவு தொறக்கலாமா? வேணாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப உள்ள இருக்கவங்க வந்து கேட்பாங்க, வந்திருக்கிறது ஹீரோ நீ தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீரோ ஆமான்னு சொல்லி அவர் சொல்லவும் கதவு திறப்பாங்க. உள்ள ஹீரோ வந்தோடனே ஹீரோயின் போய் அவரை போய் வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பவே அவங்களுக்கு வந்து ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அப்படின்றது இந்த விஷயத்துல நல்லாவே தெரியுது. ஹீரோவும் அவங்கள பார்த்துட்டே இருப்பாரு. இப்பதான் பார்க்குறாரு, இன்னும் பேசவே இல்லை, பார்த்துட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இங்க ரவுடி பொண்ணு இருக்குல்ல, அது சும்மாவே இல்லை, இதை மாட்டி விடணும். அது என்ன பண்ணுதுன்னா, இவன் மேல நம்மளுக்கு டவுட்டா இருக்கு, இவனை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா செக் பண்ணணும், ஏன்னா இவனும் கடி வாங்கிட்டு வந்திருந்தானா நம்ம எல்லாரும் முடிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு செக் பண்ண பார்க்குறாங்க. சுத்தி சுத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு எந்த காயமும் படல. அப்ப அவருக்கு அடிப்படலைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது. இப்போ
அவர்கிட்ட ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த ஃபோனை வாங்கி யாருக்காவது கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்த ஃபோனை வந்துட்டு யாருக்காவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. யாருமே ஃபோனை எடுக்கவே மாட்றாங்க. ஒரு ரிங்கு போனோன்னே கட் பண்ணுறாங்க, இல்லை ரிங்கே போயிட்டே இருக்குது. இப்படியே தான் இருக்குது. அவசரத்துக்கு எவனுமே யூஸ் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ரவுடி பையன் இருக்கான், அவன் என்ன சொல்கிறான்னா, இவங்கெல்லாம் நம்மளை காப்பாற்ற போகிறாங்கன்ற மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. எதாக இருந்தாலும் போராடியே சாகணுன்றத போராடியே சாவுமே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க எனக்கு பசி தாங்காது, நான் போய் இங்கே சாப்பாடு எடுக்க போகிறேன், வர்றவங்க வாங்க இல்லாட்டி போங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல ஆரம்பிச்சாரு. என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் போகக்கூடாது, ஒன்று மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க, இப்போ நம்ம போகலாம், ஆனால் வந்துட்டு கையில் ஏதாவது ஆயுதம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஜாம்பிஸ் வந்து தலையிலேயே அட்டாக் பண்ணுங்க, அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும், தனித்தனியாக பிரிஞ்சு போவோம் அப்படின்ற மாதிரி கேங்காக பிரிஞ்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க கையில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா, ஹீரோ அடைச்சு போட்டு வச்சிருந்தாங்களா, அங்கே தானே சில பொருள்லாம் வச்சிருந்தாங்க, அதனால இங்கெல்லாம் வந்துட்டு சில திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆளுக்கு ஒன்றா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாரு. தனித்தனியாக இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க. எல்லாருமே போயிடுறாங்க. இந்த இடத்துல நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு உட்காந்துருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆள் தான். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வைஸ் பிரின்சிபல் அசையவே மாட்டேன்னு உட்காந்துட்டாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரை தவிர எல்லாருமே பிரிஞ்சு போயிருக்காங்க. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ பிரின்சிபல் சும்மா இல்லாமல் அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஒரு வேளை இங்கேருந்து நீ இது உயிரோட தப்பிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கேன், நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்பாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றனா, மொதல் ஸ்கூல் படிக்கிறத நிப்பாட்டுவேன், படிக்கிறனால தானே இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற கோவத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. பிரிஞ்சாங்களா, ஒன்று வந்து ஹீரோட ஃப்ரெண்டு, ஹீரோயின் 3 பேரும் பிரிஞ்சு போயிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த ரவுடி பசங்க குரூப் தனியாக போயிருக்கு. இப்போ ஹீரோ வந்து அந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஒரு நர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க ரூமுக்கு போய் ஏதாவது ஃபோன் இருக்கான்னு பார்க்குறேன், அந்த ரூமில் ஏதாவது கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு நான் போய் பார்க்குறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நம்ம அங்கே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே ஹீரோயினும் கொஞ்சம் நேரம் தனியாக இப்போ தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. 2 பேரும் இப்போ தான் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து அந்த ரவுடி கும்பல் அந்த பசங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சாப்பிட்றதுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு நிறைய சாப்பாடே இப்போ கிடச்சிருக்கு, நல்லா வச்சு நல்லா தனியாக நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த லிரிக்ஸ் அதெல்லாம் வேற தனியாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது அவ்வளோதான், அவங்க இப்போ என்ன நிலவரன்றதே மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க இருக்காங்களா, சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கூட அதுங்களுக்கு பயமே இல்லை. இப்படி அப்படி நம்ம யார் ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு தான் இது அதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாதாரணமாக விளையாடிட்டு அதுங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்குங்க. அப்போ அந்த ரவுடி பையன் வந்து என்ன சொல்லுவான்னா, நீங்கள் ஜாம்பியை நினச்சலாம் பயப்படவே கூடாது, அந்த ஜாம்பிங்களாம் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு இவ்வளோ நேரம் நம்மளை டார்ச்சர் பண்ணாங்களா அந்த டீச்சர்ஸ் தான், அதுங்களை கோவமாக அதுங்க மேலே உள்ள கோவத்தை ஃபுல்லாக நம்ம தீர்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாம்பியெல்லாம் நம்ம முடிச்சு கட்டிடலாம் ஈஸியாக, நான் 1க்கு 4 ஜாம்பியை கூட போட்டு தள்ளிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்காரு. பையன் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு, எனக்கு நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர. அதுங்க தான் அந்த ஜாம்பி இருக்க பயமே இல்லாமல் தெரியுதுங்களே, இவங்க எப்படா வெளியே வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்க ஜாம்பி வந்து அந்த பையனே முடிச்சு கட்டி விட்டுருது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த நர்ஸ் ரூமுக்கு போனால அந்த ஹீரோட ஃப்ரெண்டு, அவன் போயிட்டு கொஞ்சம் மெடிசன் மட்டும் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அந்த ரவுடி பையன் உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கும் வந்துட்டு ஜாம்பிங்க வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சோன்னே எல்லாருமே மாறி மாறி போட்டு அடிக்கிறதும் கொள்றதும் அப்படிமா இருக்குது. இப்போ இங்கே யார் தப்பிச்சா யார் போய் சேர்ந்தா அப்படின்றது நம்மளுக்கு என்ன தெளிவாக தெரியாமல் இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்துட்டு ஒரு 4-5 பேர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க. அதாவது ஹீரோட ஃப்ரெண்டு, ஹீரோயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பொண்ணு, அந்த வைஸ் பிரின்சிபல், இவங்க 5 பேர் மட்டும் தான் ஒரு இடத்துல தனியாக இருக்காங்க. இப்போ இங்கே இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க கிளாஸ் பையன் ஒருத்தனாக தான் இருக்கான். உடனே வைஸ் பிரின்சிபல் ஒதுங்கிட்டு அது யாருன்னு போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மற்ற பசங்களை கோர்த்து விட்றாரு. அவங்க போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே பார்த்தா அவன் வந்து நல்லா கடி வாங்கிட்டு வந்திருக்கான், ஜாம்பிங்க கிட்ட கடி வாங்கிட்டு வந்திருக்கான். பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபலும் வந்து நிற்கிறாரு. அவ்வளோதான், எல்லாருக்கும் பயங்கரமாக வந்துடுது. அதாவது இந்த பையனை அனுப்புனா கதவு கண்டிப்பாக திறந்துருவாங்க அப்படின்ற ஒரு பேர்லேயே வந்துட்டு வேணும்னே ட்ராப் பண்ணி எல்லாரையும் வந்து பிடிச்சிடுறாங்க. வந்து சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் இப்போவும் அதை வாக்குவாதத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது பிரின்சிபல் தனியாக போட்டு அவரை போட்டு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து அந்த ரவுடி பொண்ணு இருக்காங்கல்ல, மற்றவங்க எல்லாரும் அந்த ரவுடி பொண்ணை வந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கொடூரமாக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு 3 பேர் தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. தப்பிச்சிருக்கிறதே இவங்க 3 பேர் மட்டும் தான். வேகமாக வெளியே தப்பிச்சு ஓடி வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுனே தெரியல, எங்கே பார்த்தாலும் ஜாம்பிங்களாக இருக்குது. சரி, அங்கே பிரின்சிபலோட கார் மட்டும் நிற்குது, அதுக்குள்ளே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏற போகிறாங்க. 3 பேரும் ஏற போகிறாங்க. கரெக்டாக ஹீரோ உள்ளே போகிற நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கோவக்கார டீச்சர் இருக்கார்ல, இவர் ஜாம்பியாக மாறினாலும் ஹீரோ மேலே கோவம் போகாமல் ஹீரோ மட்டும் தனியாக வெளியே எடுத்து போட்டுறாரு. 2 பேர் மட்டும் தான் இப்போ காரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் எப்படியா தப்பிச்சு போகலாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாம்பியாக வந்துட்டே இருக்குது. அந்த ஃப்ரெண்டு பையன் பார்த்தீங்கன்னா காரை வேகமாக எல்லார் மேலே ஏற்றிட்டு போயிட்டே இருக்கான். போகிற வழி பார்த்தா அவனால் தாக்கு பிடிக்கவே முடியல, அந்த மாதிரியே நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஜாம்பிங்க எல்லாம் சேர்ந்து அந்த காரை வேற புரட்டி போட்டு விட்டுருதுங்க. புரட்டி போட்டு விட்டவொன்னே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு, அதாவது ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் அடிப்படுது, ஹீரோயினுக்கும் கொஞ்சம் அடிப்படுது. அவங்க இப்போ மயக்கத்துலேருந்து முழிச்சு பார்த்துட்டு எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது சத்தமே இல்லை. உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற சீன் அங்கே அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த டீச்சரோட போராடிட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜாம்பியா மாறிட்டார்ல, இதுக்கப்புறம் இவர் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலையில் ஒரு போடு காலில் ஒரு போடுன்னு போட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஹீரோ வேகமாக ஓடி வரும்போது கார் கவுந்து கிடக்கும். இந்த ஃப்ரெண்டு பையன் மட்டும் கிடப்பான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா அவரையும் ஜாம்பி வந்து கடிச்சு வச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இடத்துல ஜாம்பியா மாற போறாரு. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, என்னை வந்து நீ வந்து இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க விருப்பப்படல, நானும் ஜாம்பியா மாறதுக்குள்ள என்ன ஏதாவது பண்ணிடுற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அந்த கோடாரியை டக்குன்னு கையில் பிடிப்பாரு. அதோட ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேட ஆரம்பிப்பாரு. ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் எங்கே போனான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. இப்போ யாருமே இல்லை. அப்போ தான் பின்னாடி பக்கமாக வந்து யாரோ வந்து
ஏதோ ஒரு ஜாம்பி வந்து ஹீரோவை பிடிக்கிற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா வந்து அது ஹீரோயின் தான். இப்போ ஹீரோயினையும் வந்துட்டு ஜாம்பி வந்து கடிச்சு ஹீரோயின் வந்து ஜாம்பியாவே மாறிட்டாங்க. அதாவது ஹீரோவ கொல்றதுக்காக இப்போ போயிட்டு இருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு அவரால தாங்கவே முடியல. இப்ப ஹீரோயின வந்துட்டு 2 பேரும் பேசி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தனியா கிடைச்ச கேப்ல அவங்க 2 பேரும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போயிடுச்சு. இப்ப இவர் வந்துட்டு ஜாம்பி ஆனால அவருக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஹீரோயின விட்டு போ முடியல. டக்குனு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அவங்க 2 பேரும் பேசின வார்த்தைகள வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது, அவங்களுக்கு ஏதோ வந்து வந்து போகுது மைண்ட்ல. அதாவது அவங்க 2 பேரும் லவ் பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்து போனாலும், அவங்களால எதுவுமே முடியல. அப்படியே ஹீரோ என்ன பண்ண தெரியாம அவங்க பாட்டுக்கு திணறிக்கிட்டும் ஒரு பக்கம் அந்த மாரியே நெனச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் தலையில வந்து டம்மால்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா, அங்க சோல்ஜர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. மேல இருந்துகிட்டு ஹீரோயின வந்து அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. சோல்ஜர் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்ப அவருக்கு பின்னாடியும் பிரின்சிபலோட ஜாம்பி வந்து அங்க வந்து நின்னுட்டு இருக்கு. இப்ப அவர் கதையும் அங்கேயோட அதோட முடிய போகுது. இப்ப மடியில ஹீரோயின போட்டுட்டு ஹீரோ வேற அழுதுட்டே இருப்பாரு. இப்படிலாம் நடந்திருக்கவே கூடாது. எனக்குன்னு யாருமே இல்ல. எனக்குன்னு என் லைஃப்ல வந்தது நீ மட்டும் தான். நீயும் இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்பவே கதறி கதறி அழுவாரு. பார்க்கவே பாவமா இருக்கும். கஷ்டமா போயிடுது. அப்ப அந்த அந்த சோல்ஜர் இருந்தார்ல, அந்த இடத்துக்கு போறாரு. அங்க உள்ள சில திங்ஸ்லாம் அவருக்கு கிடைக்குது. அத எடுத்துட்டு நேரா கிளாஸ் ரூமுக்கு வராரு. அங்க கொஞ்சம் பிளட் வர மாரி இருந்ததுல போர்ட்ல. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த பனிங்களெல்லாம் புதைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அதங்களோட உறுப்புங்க வந்து இன்னும் வந்து அதாவது ஃப்ரெஷ்ஷாவே இருக்குன்ற மாரி காட்டுறாங்க. ஏன்னா, அதுங்களுக்குள்ள ஜாம்பி இருக்கிறதுனால வந்துட்டு, அதுங்க எல்லாம் இப்ப புதுசா இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்ற மாரி அங்க காட்டுறாங்க. நேரா இப்ப பிரின்சிபல் ரூமுக்கு போறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஏதோ பெருசு பெருசா சத்தம் கேட்டுச்சுல்ல, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு போர்ட்லாம் இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஜாம்பியா இருக்கு. அதோட தலை மட்டும் பிரின்சிபலோட தலையா மட்டும் மாறி இருக்கு. அத பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு சில இதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணி அந்த இடத்த வந்து அதாவது அத என்ன சொல்றது? ஃபுல்லா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இத அப்படியே விட்டா அப்படியே பரவிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க பத்த வச்சுட்டு வெளிய வராரு. இதுக்கிடையில ஹீரோயின வந்துட்டு அவர் அங்கேயே வந்துட்டு அவருக்கு அவங்களுக்கு இறுதி சடங்குலாம் செஞ்சுட்டு, எனக்குன்னு இருந்த நிம்மதி தான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டே வருவாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து இப்ப எப்படியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்துட்டு யாருமே இல்ல. இப்ப எல்லாரும் இருந்து போயாச்சு. இப்ப அந்த தீவ விட்டு வெளிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டயாவது ஹெல்ப் கேட்டாவது நம்ம எங்கேயாவது போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மெயின் ரோட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒருத்தவங்க வருவாங்க. அவங்கள்ட்ட கார்ல லிஃப்ட் கேட்டு ஹீரோ வந்து அங்கிருந்து கிளம்புவாரு. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கூட கொஞ்ச நாள் இருந்தாலும் அவங்க 2 பேரும் பேசினது, அவங்க கூட இருந்தது அது எல்லாத்தையும் நினச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோ வர மாதிரியே வந்துட்டு இந்த படத்தை வந்து இங்கேயே முடிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி போனாலும் எண்டிங் வந்து இவங்க 2 பேராவது சேர்ந்துருக்கலாம்ல அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணும். ஆனால் ஜாம்பி மூவி அப்படின்னும் போது இப்படி தான் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்பார்க்கணும். கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி. அதோட இந்த கதையை இதோட இங்கே முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.